மாதம் மாதம் வந்து 1000 ரூபா வந்து மகளிர் தொகை கொடுப்பாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 5000 கொடுத்துருக்காங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? என்ன மாதிரி இருக்குது? எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்பாக இருக்குது. என்னெல்லாம் வச்சு பண்ணலாம்க்கா? இப்போ 5000 ரூபா கொடுத்துருக்காங்க, நீங்கள் என்ன பிளானில் இருக்கீங்க? இப்போ வீட்டில் கரண்ட் பில் கட்டலாம், மெடிசன் வாங்கலாம், சுகர் பேஷண்ட்டு எல்லாத்துக்கும் யூஸாக இருக்கும். ஓகே, வழக்கமாக 1000 ரூபா போடுவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5000 ரூபா போட்டுருக்காங்க. என்னவா இருக்கலாம்? என்ன இருக்குன்னா அரசியலுக்கோசம் இப்போ வேற யாருன்னா போட்டிக்கு வந்துருக்குறாங்களா, அதனால அவர் போடுறாரு. வேற எதுக்கு? போன வருஷம் சுத்தமாக பொங்கலுக்கு காசு தரல, ஆனால் இந்த வருஷம் காசு 3000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுக்கு என்ன காரணம்? உங்கள் ஆதரவு யாருக்கா இருக்கும் இந்த வாட்டி இந்த எலெக்ஷனில்? விஜய்க்கு தான். ஒரு பக்கம் சந்தோஷமும் இருக்கு. இவ்வளோ நாள் 1000 ரூபா போட்டவர் திடீர்னு இந்த முறை 5000 ரூபா கொடுத்துருக்காருன்னா இது புரிஞ்சிக்க முடியாத புதிராக ஒன்று இருக்கு. ஓகேவா? இப்போ 5000 ரூபா அவர் போட்டிருக்காருன்றது எந்த காரணத்துக்கு போட்டிருக்காரு, என்ன காரணம், அது எங்களுக்கு தெரியணும். இப்போ இவ்வளோ காலம் 1000 ரூபா போட்டவர் இப்போ 5000 ரூபா போட்டிருக்காருன்னா அவர் எலெக்ஷனால் கூட போட்டிருக்கலாம். எங்கள் அம்மா கூட இன்னைக்கு 85 வயசு ஆகுது. அவங்களுக்கு கூட அந்த பணம் வரலையே. அவங்க கரெக்டான அந்த பேப்பர்ஸ்லாம் அவங்க கரெக்டாக பண்ணல. ஏதோ கொடுக்கணும்னு கொள்கைக்காக அப்படி கொடுத்துட்றாங்களே தவிர வந்து கரெக்டாக பண்ணணும்னு நினச்சா எல்லாருக்கும் வந்திருக்கோம்ல. நாங்கள் உழைச்சே சாப்பிட்டுக்கிறோம். நோய் நொடி இல்லாமல் இருந்தால் போதும். அவர் கொடுப்பாருன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. எங்களுக்கு இந்த மாதிரி கடையில் மட்டும் போட விட்டால் போதும். அதை மட்டும் கவர்னர் வராரு அது வராருன்னு எடுக்க சொல்லாமல் இருந்தால் போதும். நாங்கள் இப்படியே உழைச்சே சாப்பிட்டுக்கிறோம். அக்கா, மகளிர் உரிமை தொகை மாதம் மாதம் வாங்கிட்டு இருக்கீங்களா? வாங்கிக்கின்னு இருக்கோம். ஓகே, வழக்கமாக 1000 ரூபா போடுவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5000 ரூபா போட்டுருக்காங்க. என்னவா இருக்கலாம்? என்ன இருக்குன்னா அரசியலுக்கோசம் இப்போ வேற யாருன்னா போட்டிக்கு வந்துருக்குறாங்களா, அதனால அவர் போடுறாரு. வேற எதுக்கு? போன வருஷம் சுத்தமாக பொங்கலுக்கு காசு தரல, ஆனால் இந்த வருஷம் காசு 3000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுக்கு என்ன காரணம்? என்னவா இருக்கும்? என்னவா இருக்கு? அரசியல் வரத்துக்கோசம் தான் இருக்கும், வேற என்ன? இப்போ இந்த 5000 ரூபா வந்திருக்கு, அது மூலியமா ஏதாவது பலன் அளிக்கும்னு நினைக்கிறீங்களா பெண்களுக்கு? அது வந்து தெரியுமா, அது கெடுதல் தான். இப்போ இவங்க வர விலைவாசி ஏறித கட்டி குறையில. இப்போ என்ன விலைவாசி குறைஞ்சிக்குது? இது வரைக்கும் எதுவுமே குறைஞ்சதே இல்லை, ஏறிக்கின்னு தான் போகுது. அப்போ இல்லாத மக்கள்லாம் எங்கே கஷ்டப்படுறது? இந்த அரசியல் வந்து பணக்காருக்கு தான் அரசியல், இல்லாதவங்களுக்கு அரசியல் கிடையாது. ஏழைங்களுக்கு எந்த முன்னேற்றமும் இல்லைங்கிறீங்களா? ஆமாம் சார், எதுவுமே கிடையாது. நாங்கள்லாம் கிராமத்தில் இருக்கிறோம். இப்போ அங்கேருந்து இது எடுத்துன்னு வந்து எங்களுக்கு வித்து எடுத்து போனால் தான் என் குழந்தைங்களாம் சாப்பாடு. நாங்கள்லாம் கூலி வேலைக்கு போகிறவங்க தான், எதுவுமே தொழிலெலாம் எதுவுமே கிடையாது. உங்கள் ஆதரவு யாருக்கா இருக்கும் இந்த வாட்டி இந்த எலெக்ஷனில்? விஜய்க்கு தான். விஜய் வந்தால் கண்டிப்பாக பெண்களுக்கான ஒரு ஆட்சியாக இருக்குமா? அவர் நிறையா பண்ணுவார். அது வந்து புதுசாக வந்துக்கிறாங்க, அவங்களுக்கும் வந்து பார்த்தா தான் அது பற்றி அனுபவம் தெரியும். வராங்காட்டி இதை செய்வாங்க அது செய்வாங்கன்னு எதிர்பார்க்க முடியாதுல்ல. இப்போ ஏற்கனவே தலைமுறை தத்துவமாக பண்ணிக்கிறவங்க என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க? எதுவுமே கிடையாது. இப்போ புதுசாக வரவங்கள கேள்வி கேட்க முடியாதுல்ல. அவங்க வந்து அது உள்ள அனுபவம் தெரிஞ்சால் தான் அப்புறமேட்டுக்கு மக்கள் செய்யறதுன்னு அப்போ தான் தெரியும். இப்போ மாதம் மாதம் வந்து 1000 ரூபா மகளிர் உரிமை கொடுப்பாங்க. ஆமாங்கம்மா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதம் வந்து 5000 ரூபா கொடுத்துருக்காங்க. பார்த்தது எப்படி நினைக்கிறீங்க? என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னவா இருக்கணும், ஒரு பக்கம் சந்தோஷமும் இருக்கு. இவ்வளோ நாள் 1000 ரூபா போட்டவர் திடீர்னு இந்த முறை 5000 ரூபா கொடுத்துருக்காருன்னா இது புரிஞ்சிக்க முடியாத புதிராக ஒன்று இருக்கு. ஓகேவா? இது நன்மையும் தெரியுது, கெட்டதாகவும் தெரியுது. நம்ம கெட்டதை சொல்றதா உண்மையை சொல்றதா எதை பேசணும்னு எனக்கு தெரியல. இப்போ 5000 ரூபா அவர் போட்டிருக்காருன்றது எந்த காரணத்துக்கு போட்டிருக்காரு, என்ன காரணம், அது எங்களுக்கு தெரியணும். அதுதானே இப்போ எங்களுக்கு இது. இப்போ இவ்வளோ காலம் 1000 ரூபா போட்டவர் இப்போ 5000 ரூபா போட்டிருக்காருன்னா அவர் எலெக்ஷனால் கூட போட்டிருக்கலாம். மக்கள் தொகை வந்து தொகை அதிகமாக கொடுத்துருக்கோம், மக்கள் தொகை நமக்காக இருக்காங்க, நமக்காக போடுவாங்க என்ற ஒரு கற்பனையை வச்சு கூட போட்டிருக்கலாம். நாங்கள் அப்படி தான் பேச தோணும். இப்போ 5000 ரூபா கொடுத்துட்டாருன்னு நாங்கள் பெருமையாக அதை பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய இருக்குது. ஏன்னா இல்லாதப்பட்ட ஜனங்க எவ்வளோ எங்களை மாதிரி வீட்டு வேலைக்கு போகிறவங்க. இப்போ இது கெட்டதுன்னு நாங்கள் எதுவும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எங்களை பொறுத்த அளவுக்கு எங்களை தாக்கப்பட்ட ரொம்ப ஏழப்பட்ட ஜனங்க நாங்கள் இருக்கிறதுனால இது எங்களுக்கு கொஞ்சம் நன்மையாக தெரியுது. ஆனால் சில பகுதியில் பேசுகிற வார்த்தை என்னென்னா, இவர் ஓட்டுக்காக கேட்குறாரு, ஓட்டுக்காக 5000 ரூபா கொடுத்துருக்காரு, இதுக்கு நீங்கள் என்ன முடிவு சொல்கிறீங்க, என்ன பலன் கொடுக்க போகிறீங்க, அவருக்கு ஓட்டு போடுவீங்களான்ற மாதிரி ஒரு வார்த்தை வருது வெளியிலேருந்து. ஆனால் என் மனசுலேருந்து தோன்றது என்னென்னா, எனக்கு பிடிச்சிருக்கு நான் போட்டிருக்கேன்னு அவர் சொல்கிறாரு. எனக்கு 5000 ரூபா போடணும்னு தோணுச்சு, போட்டிருக்கேன். அவங்க மக்கள் போடுறதும் போடாததும் அது அவங்களோட விருப்பம். 5000 ரூபான்றது வந்து இந்த காலகட்டத்தில் இப்போ இன்னைக்கு நியமிச்சிருக்கிற விதத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். இது ஏன் போட்டாங்க, எதுக்கு போட்டாங்க? அக்கா, மகளிர் உரிமை தொகை நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்களா? இல்லைப்பா, வாங்கலப்பா. இப்போ வழக்கமாக வந்து மாதம் மாதம் 1000 ரூபா கொடுப்பாங்க. இந்த வாட்டி வந்து 5000 கொடுத்துருக்காங்க. என்னவா இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஓட்டு போடுவாங்கன்னு கொடுத்துருக்குறாங்க. எலெக்ஷன் நேரம் இல்லை, அதனால கொடுத்துருக்குறாங்க. பொங்கலுக்கும் அப்படிதானே கொடுத்தாங்க, போன வருஷத்துக்கு கொடுக்கல, இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. அதான்ப்பா எலெக்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த இப்படி பண்றதுனால வந்து மக்கள் வந்து திமுக ஆதரவா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா?
இருக்க மாட்டாங்க, வாங்கின்னு விட்டுருவாங்க. சரி, வாங்கிட்டு யாருக்கு ஆதரவாக கொடுப்பாங்க நீங்கள்? ஆதரவாக ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆதரவாக ஓட்டு போடுவாங்கன்னா எல்லாம் முழிச்சிக்கினாங்க, அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி தான். இப்போ வந்து திமுகக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு எந்த கட்சி வந்து ஆட்சிக்கு வரலாம்? உங்கள் ஆதரவு யாருக்கு இருக்கும்? என்னோட ஆதரவு விஜய்க்கு தான். விஜய். ஏன் விஜய்? புதுசாக ஒருத்தர் வரட்டுமே. இப்போ அவர் வந்தாலுமே வந்து பெண்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? பண்றாரோ இல்லையோ வந்து பார்க்கட்டும், ஒரு வாட்டி வரட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாங்கிறீங்க. அப்புறமா பேசிக்கலாம். இப்போ வந்து திமுக அரசு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பொங்கலுக்கு 2000, அதுக்கப்புறம் இப்போ ஒரு 5000 கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் வேற என்ன பண்ணலாம்? காசாக கொடுக்கறதுக்கு பதிலாக வேற ஏதாவது பண்ணலாம் நினைக்கிறீங்களா? இல்லை காசே கொடுத்துடலாம்னு நினைக்கிறீங்களா? நிறையா கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா மக்களுக்கு? காசும் கொடுக்க தேவையில்ல அவங்க, ஏன்னா எல்லாரும் இல்லாதவங்களுக்கு இருக்கப்பட்டவங்களும் பார்த்து கொடுக்கல. சரி, சம்மா 10 வீடு வச்சுக்கிறவங்களுக்கும் வருது, ஒரு வீடு வச்சுக்கிறவங்களுக்கும் வருது, வாடகை இருக்கிறவங்க வராமல் கூட இருக்குல்ல. அது வந்து அந்த உறுப்பினரை பார்த்து கரெக்டாக பண்ணல. கரெக்டாக பண்ணியிருந்தா ஒரு வேளை அந்த பணம் அவங்களுக்கு உதவி இருக்கும். வீணாக செலவு பண்ணுறதுக்கும் போது இல்லாதப்பட்டவங்களே இருக்கிறாங்க. அதான் என்னோட. இப்போ இல்லாதப்பட்டவங்களுக்கு தான் மெயினாக இந்த திட்டம் வந்து செயல்படுத்தினாங்க. ஆனால் ஏன் அப்படின்னு பார்த்தா எங்கள் அம்மா கூட இன்னைக்கு 85 வயசு ஆகுது, அவங்களுக்கு கூட அந்த பணம் வரலையே. அவங்க கரெக்டான அந்த பேப்பர்ஸ்லாம் அவங்க கரெக்டாக பண்ணல. வந்த வரைக்கும் ஏதோ கொடுக்கணும்னு ஒரு கொள்கைக்காக அப்படி கொடுத்துட்றாங்களே தவிர அவங்க வந்து கரெக்டாக பண்ணணும்னு நினச்சா எல்லாருக்கும் வந்திருக்கும்ல. அவங்க ஹேண்ட் ரைட்டிங் விட்டுடுறாங்கல்ல அந்த இடத்துல. அதுக்கு சொல்கிறேன். மகளிர் தொகை நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்களா? வாங்குறேன். எவ்வளோ நாளாக வாங்கிட்டு இருக்கீங்களா? நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே வாங்குறேன். ஃபர்ஸ்ட்டு எழுதி போட்டல அப்பலேருந்தே வாங்குறேன். வருது எனக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு பார்த்தீங்கன்னா 5000 ரூபா அக்கௌண்ட்டில் போட்டிருக்கேன். வழக்கமாக 1000 ரூபா போடுவாங்க, மாதம் போடுவாங்க. இன்னைக்கு 5000 ரூபா போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்களா? மெசேஜ் பார்த்தீங்களா? நான் பார்க்கல. நைட்டுக்கு எங்கள் பாப்பாட்ட போய் காட்டி தான். இப்போ என்னன்னாக்கா மாதம் 1000 ரூபா தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 3 மாதம் சேர்த்து 3000 போட்டு அது இல்லாமல் 2000 சேர்த்து மொத்தம் 5000 கொடுத்துருக்காங்க. ஏன் திடீர்னு வந்து எலெக்ஷன் வர நேரத்தில் வந்து இப்படி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுதான் நினைக்கிறோம் நாங்கள். என்னது? இப்போ எலெக்ஷன் வரதுனால தானே அது போகிறாங்க. இவ்வளோ நாள் தரல, இப்போ தானே திடீர்னு இது தராங்க. அக்கா, மகளிர் உரிமை தொகை நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்களா? மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்களா, அதை வாங்கிட்டு இருக்கீங்களா நீங்கள்? இப்போ தாங்க 2 மந்த்தாக வாங்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா 5000 ரூபா வந்து அக்கௌண்ட்டில் போட்டுருக்குன்னு இருக்காங்க. உங்களுக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிடுச்சிங்களா? கிரெடிட் சேனல் கொடுக்கல, கையில் பைசா கொடுக்கல. பேங்க்ல எரர் அது கடை சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. ஆனால் வந்து உங்களுக்கு வந்திருக்குன்றாங்க. இந்த இன்னைக்கு எடுக்கல, ஆனால் வந்துருன்றாங்க. வந்திருக்குன்றாங்க. ஓகே, எவ்வளோ சந்தோஷமா ஃபீல் பண்ணுறீங்க? ஏன்னா வந்து வழக்கமாக பார்த்தீங்கன்னா 1000 ரூபா தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதம் சேர்த்து அது இல்லாமல் 2000 சேர்த்து மொத்தமாக 5000 கொடுத்துருக்காங்க. சந்தோஷம் தான் பண்ணுறோம். என்னெல்லாம் வச்சு பண்ணலாம்க்கா? இப்போ 5000 ரூபா கொடுத்துருக்காங்க, நீங்கள் என்ன பிளானில் இருக்கீங்க? இப்போ வீட்டில் கரண்ட் பில் கட்டலாம், வீட்டில் மெடிசன் வாங்கலாம், சுகர் பேஷண்ட்டு மெடிசன் வாங்கலாம், எல்லாத்துக்கும் யூஸாக இருக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ நீங்கள் 2 மாசமா தான் வாங்கிட்டு இருந்தீங்க. இது 2 வருஷமாவே இந்த திட்டம் போயிட்டு இருக்கு. ஏன்க்கா நீங்கள் இவ்வளோ நாள் வாங்காமல் இருந்தீங்க? எங்களுக்கு அந்த ப்ராசஸ் அவங்க இது சரி இது பண்ணல. எங்களுக்கு வாங்கி கொடுத்து சொன்னவோ அது சரியாக இது பண்ணல. ப்ராசஸ் இப்போ தான் முடிஞ்சது. அது முகாமில் போட்டு தான் எங்களுக்கு வந்தது. நீங்கள் எவ்வளோ நாளாக வாங்கிட்டு இருக்கீங்க? நான் லாஸ்ட்டு 2 இயர்ஸாக வாங்கிட்டு. இப்போ இந்த 5000 வந்திருக்குல்ல, இதை வச்சு நீங்கள் என்னென்ன பயன்படுத்தலான்னு இருக்கீங்க? பயன்படுத்தலாங்கிறத விட அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தேவை இருக்குது. எனக்கு நான் முஸ்லீம் ஆக்சுவலாக, ரம்ஜான் வரப்போகுது, அதுக்கு ஏதோ ஒரு சின்ன தொகையாக இருந்தால் நல்லது தானே. இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா 1000 ரூபா அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதம் வந்து 5000 கொடுத்துருக்காங்க. என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அதுக்கு தான் அந்த ரீசன் அவரே சொல்லியிருக்காரு. என்னென்னா ஏப்ரல் மேலாம் எலெக்ஷனை சொல்லி பிளாக் பண்ணுறாங்க, அதனால் நாங்கள் முன்னாடியே கொடுத்துட்றோம். எங்கள் காசு உங்களுக்கு மாதம் மாதம் சொன்ன மாதிரி கொடுக்காம இருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி. இப்போ ஏப்ரல் வரையும் பார்த்தீங்கன்னா அது 3000 வந்துச்சு. எக்ஸ்ட்ரா 2000 போட்டு ரவுண்டாக 1000 கொடுத்து அதுதான் என்னமோ ஸ்பெஷல் போனஸ்ன்னு சொல்கிறாரு, அவரே சொன்னார். அது நான் இதுக்கு மேலே எனக்கு தெரியல, அவர் சொன்னது அதுதான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை வந்து எப்பயும் வழக்கமா 1000 ரூபாய் கொடுத்துருக்கு. இன்னைக்கு 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. முதல்ல பணம் வந்துருச்சுங்களா? உங்க அக்கௌண்ட் வந்துருச்சுங்களா? வந்துருச்சு. பார்த்ததும் உங்களுக்கு என்ன மனதில் ஹாப்பியா இருக்கு? எனக்கு ஹாப்பிலாம் கிடையாது. நமக்கு எப்பவும் வேலை செஞ்சு தான் சாப்பிட போகிறோம். இந்த 1000 ரூபாய், அந்த 5000 ரூபாய்லாம் எனக்கு பத்தாது. என்னோட வறுமைக்கு வந்து ரொம்ப இதுதான். நீங்க எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க? உங்களுக்கு நான் எதிர்பார்க்கறதெல்லாம் அவர் கொடுக்கவும் முடியாது. நாங்கள் உழைச்சே சாப்பிட்டுக்கிறோம். நோய் நொடி இல்லாமல் இருந்தால் போதும். அவர் கொடுப்பாருன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. எங்களுக்கு இந்த மாதிரி கடையில் மட்டும் போட விட்டால் போதும். அதை மட்டும் கவர்னர் வராரு, அது வராருன்னு எடுக்க சொல்லாமல் இருந்தால் போதும். நாங்கள் இப்படியே உழைச்சே சாப்பிட்டுக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதம் வந்து அவர் ஆட்சியில் இருக்கிற மாதிரி இருக்கு. ஏப்ரல் வரை இருக்கிற மாதிரி இருக்கு. 3000 தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா 2000 வேறு போட்டிருக்காங்கல்ல, இது நீங்கள் எப்படிக்கா பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறதுன்னா எனக்கு அது சொல்ல தெரியல. அது எதுக்காக போட்டிருக்காரு, அவர் ஏன் போட்டிருக்காருங்கிறது எனக்கு சொல்ல தெரியல. அவங்களாம் தாரேன்னாங்க, 2 வருஷம் கழித்து கொடுத்தாங்க. அதுதான் அது அவங்க தான் புரிஞ்சு நடந்துக்கணும். இருக்கப்பட்டவங்களே, அதாவது இல்லாதப்பட்டவங்களை யாரும் தூக்கி விடலை, இருக்கப்பட்டவங்கள தூக்கி விட்றாங்க.
அது கன்ஃபார்ம். ஆமாம், இல்லாதப்பட்டவங்க இல்லாமலே தான் இருக்கிறாங்க, கீழே விழுந்தாங்க கீழே தான், மேலே இருக்கிறவங்க மேலே தான். அதுதான் நடக்கு இப்போ நாட்டில். அக்கா மாதம் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா கொடுப்பாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 5000 கொடுத்துருக்காங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? மெசேஜ் பார்த்தது எப்படிலாம் நீங்கள் வந்து என்ன நினச்சிங்க? ஒரு விதத்தில் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. இருந்தாலும் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குமோ அப்படின்றது உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. அதான் என்ன சந்தோஷம் என்ன பயம்? சந்தோஷம்னா மாதம் ஆனால் இந்த காசு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இவ்வளோ நாள் இதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு வரல காசு. ஆனால் திடீர்னு இப்போ 5000 ரூபாய் வந்திருக்குன்னும் போது எலெக்ஷன் முன்னாடி வர்றதுனால அப்படி இருக்கா அப்படின்றது எனக்கு ஒன்று. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 5000 ரூபா கொடுத்துருக்காங்க, பொங்கல் இப்போ 3000 கொடுத்துருக்காங்க. இது ஒரு வேளை எலெக்ஷனுக்காக கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? மாதம் வந்து 1000 ரூபா வந்து மகளிர் தொகை கொடுப்பாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 5000 ரூபா கொடுத்துருக்காங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? என்ன மாதிரி இருக்குது? எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்பாக இருக்குது. அவங்களுடைய கட்சி மேலும் மேலும் நல்லபடியாக இருக்கும் வர முடிய வாழ்த்து. என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்பவுமே 1000 ரூபா போட்டு கொடுப்பாங்க, இன்னைக்கு வந்து 5000 ரூபா கொடுத்துருக்காங்கன்னா என்ன காரணங்கள் இருக்கலாம்? நாங்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு அது நல்ல எங்களுக்கு ஒரு ஹெல்ப்பு தான். எதுவாக இருந்தாலும் எங்களால் ஒரு நாங்கள் நினச்சது எல்லாம் வாங்குவோம்ல. நாங்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது ஒரு உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு உதவும். அப்படி இல்லையா பிள்ளைங்களுக்கு ஒரு நல்லது என்ன செய்யலாம் படிப்புக்கு, அப்படி இல்லையா எங்களுக்கு எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு தேவைப்படுதில்ல, எங்களுக்கு கொடுக்குறாங்கல்ல, அதுவே ரொம்ப சந்தோஷம். கரெக்டுக்கா, நீங்கள் ரொம்ப சரியாக சொன்னீங்க. உங்களுக்கு எப்படிலாம் உதவுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் குறிப்பிட்டு வந்து இப்போ கொடுக்கறதுக்கு என்ன காரணம் இருக்கலாம்? 5000 ரூபா கொடுக்கறதுக்கு காரணம் என்னவா இருக்கலாம் நினைக்கிறீங்க? ஏன்னா பொங்கலுக்கும் பார்த்தீங்கன்னா 2000 கொடுத்தாங்க, போன வருஷம் கொடுக்கல. போனஸ் 3000 கொடுத்தாங்க, பொங்கல் கொடுத்தாங்க. எப்பவுமே 1000 ரூபா கொடுக்க அதே எங்களுக்கு ஒரு மகளிருக்கு ஜென்ஸுங்களுக்கு லேடிஸுங்களுக்கு கொடுக்குறது நல்லது தான். அது சந்தோஷம். அவங்க பஸ்ஸு ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. எல்லாம் சந்தோஷம். அவங்க நல்லா செய்கிறாங்க. என்னை பொறுத்தவரை அவங்க நல்லா செய்கிறாங்க. இப்போ வந்து இப்போ மீண்டும் அவங்க ஆட்சி வர்றதுக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் அந்த திமுக ஆட்சி தான் அவங்க ஆட்சி வரட்டும், வந்தால் நல்லது தான், நல்லது எங்களுக்கு.